டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 3 மணி நிலவரப்படி பதிவான வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். 3 மணி நிலவரப்படி எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது ரமேஷ்? அதாவது நாடு முழுக்க 93 தொகுதிகளுக்கு நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 50.70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதியம் 1 மணி நிலவரப்படி 40% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதன் பிறகு அடுத்த 2 மணி நேரத்திற்கு நாம் பார்த்தோமேயானால் வெறும் 10% வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. ஒருவேளை கோடை காலம் அதிக வெப்பத்தின் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களிக்க தயக்கம் காட்டக்கூடும். அதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தில் என்பது பெரிய வித்தியாசம் என்பது இல்லாமல் போயிருக்கலாம். தற்போது மாலை நேரம் வெப்பம் கொஞ்சம் தணியக்கூடும். அப்படி தணியக்கூடிய பட்சத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு விறுவிறுப்பான ஒரு வாக்குப்பதிவு நடைபெற்றால் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் குறிப்பாக அசாம் மாநிலத்தில் பொறுத்தவரை 63.08%, பீகாரில் 46.69%, சத்தீஸ்கரில் 58.19%, கோவாவில் 61.3%, குஜராத்தில் 47.03%, கர்நாடகாவில் 54.2%, மத்திய பிரதேசத்தில் 54%, மகாராஷ்டிராவில் 42.63%, உத்தரப்பிரதேசத்தில் 46.7%, மேற்கு வங்கத்திலே 63.11% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது. இதில் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட இந்த 4 மாநிலங்களில் காலை முதலே தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது குறைவாகவே இருந்து வருகிறது. இதையெல்லாம் பாஜகவினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கெல்லாம் வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது குறைவாகவே இருந்து வருவதை காண முடிகின்றது. எனவே இந்த போக்கு தொடர்கின்ற பட்சத்தில் மாலை 6 மணியோடு நிறைவடைகின்ற அந்த நிலவரப்படி வெறும் 60% வாக்குகள் மட்டுமே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த 3 மணி நேரத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றால் 65 அல்லது 68% வரை இந்த வாக்குப்பதிவு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.